அளவுக்கு அதிகமாக போட்டு எங்கள் கிராமத்தையே ஒரு அளவு மிகப்பெரிய ஒளி வெள்ளமாக்கிய மாப்பிள்ளை முருகன் அவர்களுக்கு இந்த கைத்தறி அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் சித்தனேந்தல் கிராமத்தில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் கோவில் புறவி எடுப்பு மற்றும் ஸ்ரீ அழகுநாச்சி அம்மன் கோவில் மாவிளக்கு பூஜையை முன்னிட்டு இங்கே இந்த சிங்கார கலையரங்கில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே வந்துள்ள சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவரையும் முதல் கண் வருக என வரவேற்கிறோம். இந்த நாடகம் சிறப்பாக நல்ல நடிகர்களை கொண்டு போட்டிருக்கோம். எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேணுமா எங்கள் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இல்லையா கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. கருப்பு மாப்பிள்ளை போடுறோமா? அண்ணன் எம்பி முருகன் கிடாத்திருக்க அண்ணன் அவர்கள் ஹார்மோனிஸ்ட் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக இந்த கைத்தறி ஆடை மிருதங்கம் அண்ணன் செல்வம் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை வளையங்குளம் முருகன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அவர் பரமபட்டி சிவமுருகன் அண்ணன் சிவமுருகன் பரம்பட்டி சிவமுருகன் பரம்பட்டி சிவமுருகன் அவர்களுக்கு தாளம் அவர்களுக்கு கைத்தறி ஆடை நாடக அமைப்பாளர் வேட்டைசாமி அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அளிப்பு. இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் மந்திரியோடை சண்முகம் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அளிக்கப்படுகிறது. அந்த சால்வை இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றுள்ள அருமை மருமகன் டி வேப்பங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் SRP ஆதிவேசன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அனுப்பி இவ்வளவு இல்லை சிறப்பாக இந்த கொட்டகையும் சரி மேடையும் சரி ஒளி அமைப்பு இந்த லைட்டு நான் போன வட்டமே மாப்பிள்ளைய கொஞ்சம் நல்லா இல்லை மாப்பிள்ளை லைட்டை குறைச்சி போட்டிருக்கீங்கன்ட்டேன். அளவுக்கு அதிகமாக போட்டு எங்கள் கிராமத்தையே ஒரு அளவு மிகப்பெரிய ஒளி வெள்ளமாக்கிய மாப்பிள்ளை முருகன் அவர்களுக்கு இந்த கைத்தறி தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் சித்தனந்தல் கிராமத்திற்கு இனியா மின்னொலியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான ஏற்பாடுகளை இந்த எங்களுடைய அழகுநாச்சி அம்மன் கோவில் வரி வசூல் செய்து இந்த சிறப்பான ஏற்பாடு செய்து கொடுத்த ரவி அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அளிக்கப்படுகிறது. நீ பாருங்க ஹலோ ஹலோ காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காரணனையும் உதைக்கும் பூரணமே பரிபூ
காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காரணமையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே கலிதம் புரிந்து வெளிகளும் உயிர்களை காக்கும் அற்புதமே கலிதம் புரிந்து வெளிகளும் உயிர்களை காக்கும் அற்புதமே அவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காரணமையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே அன்பெனும் பாதையிலே பயிர் விளையே ஆனந்த கூட்டும் வசிகளையே அன்பெனும் பாதையிலே பயிர் விளையே ஆனந்த கூட்டும் வசிகளையே தொழுவோங்கே பார்வதி முருகி மண் திசையே படைப்புக்கும் துணை புலியே பார்வதி முருகி மண் திசையே படைப்புக்கும் துணை புலியே பாடின நீரை நீ வழிபாய் அம்மா வயர்மேன் அவர்களுக்கு சித்தனேந்தல் கிராமத்தின் சார்பாக இந்த கைத்தறி அடை அனுப்பியிருக்கு. தாமோதரன் வந்திருக்காரா? யூடியூப் இங்கே நண்பர் அவர்களுக்கு இந்த கைத்தறி அடை அனுப்பியிருக்கு. சந்திரா மேடை நாடகம் தம்பி, இங்கே யூடியூப் சேனல் வசிக்க தம்பி. மேடை நாடகம் யூடியூப் சேனல் மாசானம். லைட் ஆயிக்கும் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்தே ஊர்வலம் நடக்கின்றது. ஏழில் பொங்கிடும் அன்பு தங்க நிறம் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. ஏழில் பொங்கிடும் அன்பு தங்க நிறம் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம்
அதை பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. ஆத்தோரமாயிருக்கும் காத்தாடி ஹலோ ஹலோ ஆத்தோரமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள காத்தாடி போல நான் ராத்திர போனேன் கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புலிக்கார ஒட்டு மேல நின்னாலே அத்தோரமாயிருக்க காத்தாடி தொப்புக்குள்ளே பட்ட பகல் நேரம் இது மதி மத்தியான இது பட்ட பகல் நேரம் இது பாதி மத்தியான பட்ட பகல் நேரம் இது மதி மத்தியான இஷ்டப்பட்டவாறு நின்னா இல்லாவிட்டா போறேன் நின்னா ஆத்தோரமாயிருக்கும் காத்தாடி தொப்புக்குள்ளே கண்ணாடி போல நானும் ராத்திர போனேன் கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புலிக்கார ஒட்டு மேல நின்னாலே பிஞ்சில வளர்த்த சின்ன பையல்களே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா ஏப்ரல் படித்த சின்ன பையனை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சில வளர்த்த சின்ன பையல்களே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மாதாய புண்ணியவதியை சொல்லுறேன் கலந்தமா கூட்டு முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கப்பா ஏம்மாதான் எப்படி உதவிய சொல்றீங்க எழுதமா கூட்டு முடிய வேற நாடகத்தை காண வேணுமே. தாத்தா பாட்டி தூங்கும் போது குழந்தை ஈடாரே கூட்டு முடிஞ்சவனே நல்லாலேன்னு புறணி பேசாரே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அனைவருக்கும் மதிப்பு கொடுங்கப்பா. அடே அப்பா ஆமா என்ன ஆத்தா மாதிரி புரண்டி பேசாதீங்க. இங்க யார் இருக்கு? இல்ல இருந்தாலும் ஒரு 4 பேர் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு சொல்லாட்டா கோவப்பட்டுருவாங்க ஏன் அந்த அதுக்காக முன்னக்கூடியே சொல்லணும் அந்த அங்கிட்ட இருக்காங்களா நிறைய? வந்திருக்காங்கல்ல சரி சரி அமைதி 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 ஆகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பாவான முதற்று உலக என்ற வள்ளுவர் குரல கணங்க ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகஸ்தியனை அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்திர நாவிலும் மூவேந்திர மடியிலும் முச்சங்கத்து ஏடுகளை பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில் எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய என்ன பார்த்த ஆத்தாமார்களுக்கு கணவருடைய இப்பதான் அந்த ஆத்தா நினைக்கும் எப்படி நம்ம என்னைக்கு புருஷங்கால தொட்டு கும்பிட்டு அந்த பப்புனுக்காரன் இப்படி சொல்றானே தொட்டு கும்பிட்டா எப்ப தொட்டு கும்பிட்டாங்க 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள்லாம் தொட்டு கும்பிட்டாங்க எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன் எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பா அவருக்கு வயிறார சாப்பாடு போட்டு கட்டில் உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும் காலை பிடிக்குங்க நீங்க உசுறு ஓடுற மாதிரி காலை பிடிச்சி தொட்டு கும்பிடும் இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சென்னையாக்க பிறந்தவனே துணையாக்க பிறந்தவனே நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம குடும்பம் குட்டி சந்ததிகள்லாம் நல்லா இருக்கும் சொல்லி தொட்டு கும்பிட்டுருக்கு நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க அப்படியே தலையில மாறி போச்சு. ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளையால் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ விடிய கால 4 மணிக்கெல்லாம் ஆம்பளையால் எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு பொண்டாட்டி கால தொட்டு கும்பிடுறாரு. ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு தலைவலி விண்ணு தெரிக்குது ஒரு கட்டிங்கி போட்டாத்தையும் சரி வரும் ஒரு 100 ரூபா இருந்தா கொடு அதுலயும் கொஞ்சம் அசந்து படுத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்கலாம் வேற வழி. ஆமா நல்லா எண்ணி பார்த்தாலே என்ன பார்த்தா ஆத்தாம இருக்க இந்த அங்கனக்குள்ள ஒரு 6 பேர் தெரியுது இங்கே ஒரு 4 ஆமா 10 இங்கனக்குள்ள ஒரு 14-18 பேர் உட்காந்துருக்கு வந்துகிட்டு எங்க வேற பச விட்டாங்களோ 18 பேர் இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். உங்க குடும்பத்துல ஒருத்தனா உங்க வீட்டுல ஒருத்தனா உங்க உடன் பிறந்தவனா சரி இந்த தாய்மார்களுக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ராத்திரில படுக்கும் போது காலில் ஓடுற கொலுசு கழுத்துல ஓடுற செயின் காதுல ஓடுற தோடு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க. அப்புறம் அதை காணா இதை காணாமனு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. நிறைய களவு ஓய்கிட்டு இருக்கு. ஆமா அப்படி இல்லை இருந்தாலும் உடன் பெறாத சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாக இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின் மேலான இசை சாம்பவான்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து வைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பெருக்கை இளையதற்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்த ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை என்னார் நமது வெள்ளாகுளத்தைச் சேர்ந்த டிசி வேட்டைச்சாமி அவர்கள் சார்பாக சேர்ந்த அந்த நன்றி அடிகள்ந்த வணக்கம் 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 வாங்க அடுத்தது கூட காது தர மாட்டாங்க. ஆமா வரங்க மேடையிலே பப்புனாக தோன்றி நடிக்கும்
ஆனந்தராஜா சகோதரர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அந்த மலர் மாலை பொன்னாடை பூவாடை அனுப்பிக்கிறோம். என்னத்தை தோன்றாரு நடிக்க. நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மாபெரும் கிராமமாம் சித்தனந்தல் கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் சிறந்த நன்றி என்று கேட்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லியாச்சு, கூத்துல கோமாளி வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனா அந்த கூட்டத்தை பார்க்கல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்படித்தான் திருப்போணம் சந்தையில காய்கறி கூறு வச்சிருப்பாங்க. இப்படி எனக்குள்ள கத்தரிக்காய் 4 வெங்காயம் 4 என்னத்தை சொல்ல. இதே மேடையில இன்னைக்கு ஒரு ஆடல் பாடல ஒரு கரகாட்டமா இருக்கட்டும், சரி அடேப்பா 5000 பேர் குறையாம உட்காந்துருப்பாங்க. வண்டி நுப்பாட்ட இடம் இருக்காது. இன்னைக்கு பரவாயில்ல இவ்வளவு கூட்டம் இங்க இருக்கு. ஆனா என்னைய கேட்டா இந்த கூட்டம் போதும். இந்த கூட்டம் விடிகிற வரைக்கும் இருக்கணும். விடிகிற வரைக்கும் இருந்தா தான் நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி நீங்க வாட்டுக்கு பாதியில எந்திரிச்சு போயிட்டு எங்களை போய் குறை சொல்லக்கூடாது. இந்த அந்த பப்புனை போட்டிருந்தா பொழந்து தள்ளியிருப்பாரு, இந்த டான்ஸை போட்டிருந்தா பரட்டு பாவடையை கிழிச்சிருக்கும் அப்படின்ட்டு எங்களை குறை சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது மாதிரி நீங்க யாராச்சும் அது மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, ஏன் சொல்றேன்னா அப்படி ஒரு பிள்ளை பண்ற பிள்ளைய பக்கத்து ஊருக்கு அனுப்பி விட்டான். ஆமா, ஏன் சொல்றேன் இந்த கூட்டம் இருக்கணும்னா இதே ஆத்துக்குள்ள நீங்க தானே வந்தீங்க. அடேப்பா கூட்டம்டால 5000 பேர் குறையாம உட்காந்துருக்காங்க. சரி சுத்துப்பட்டி 18 கிராமம் நாடகம் பார்க்க வந்திருக்கு. நான் இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல 10 காலுக்கெல்லாம் மேக்கப் பண்ணி அங்க இருந்து வெளியில ஓடியாரு. கோமாளி வந்துட்டேன், கூத்த ஆட வந்துட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன். சரி கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் நல்லா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி இருந்தார். மீசை மட்டும் இந்த தட்டி மீசை. ஒரு பெரியவர் எந்திரிச்சு இப்படி கையை காமிச்சாரு. நான் கூட ஊர்ல அவரது முக்கியமான ஆளா இருப்பார் போல, விழா கமிட்டியில அவரது பொறுப்பானவரா இருப்பார் போல நினைச்சு ஐயா சொல்லுங்க என்னங்க சொல்லி பணிவா கேட்டேன். சரி அப்பதான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. தம்பி பப்பனுக்கார தம்பி, நீ நடிச்சது போதும் பொழந்தது போதும், சரி உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லிட்டாரு. சரி நான் கூட ஒரு வேளை ஆட்டத்தை எதிர்பார்க்கிறாங்க போல அப்படின்ட்டு பப்பனுக்கு வேலையை நோட்டீஸ் படிக்கிறது. சரி வந்த நடிகர்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும், இந்த 2 மைக்கை செக் பண்ணி வைக்கணும், இதுதான் முறைப்படி நாடகத்துல பப்பனுக்கு வேலை. அந்த வேலையை படக்குன்னு முடிச்சுட்டு உள்ள போயிட்டு 10:30க்கெல்லாம் டான்ஸுக்கார பிள்ளைய வெளியில அனுப்பியாச்சு. டான்ஸுக்கார பிள்ளைய அங்க இருந்து ஆடி வருது. ஆத்தாடி என்ன உடம்பு அப்படின்ட்டு 2 ஆட்டம் ஆடிச்சு. ஆட்டமும் அதே பெரிய மனுஷன் திரும்ப எந்திரிச்சிட்டாரு. என்ன எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு. எப்படி உடம்புல சிறங்கு இருந்தாத்தே என்ன, பொக்கல இருந்தாத்தே என்ன, ஒழுக்கமா உள்ள போயிட்டு வள்ளிய வர சொல்லி லூசு முட்டன்னு அந்த பிள்ளையை கேட்க அந்த பிள்ளையும் கோவப்பட்டு உள்ள வந்துருச்சு. அந்த பிள்ளை ஏற்கனவே கொஞ்சம் கோவக்கார பிள்ளை வேற. சரி சரி ஒருவேளை வள்ளியை எதிர்பார்க்கறாங்க, ஒருவேளை கதையை விரும்புவாங்க போல, அப்படிப்பட்ட ஊரா இருக்கும் போல நினைச்சு. ஆனா அன்னைக்கு மானாமதில் நடந்த மாதிரி என்ன நாடகம் எங்கேயும் நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப சிரமம். 12 மணி 1 மணிக்கு மேல அனுப்புற வள்ளிய சரியா 11 மணிக்கு வெளியில விட்டுட்டான். வள்ளி அங்க இருந்து பாடி வராங்க. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்து வேலவா அப்படித்தான் சொன்னாங்க. இடம் வச்சு பாடி வந்தாங்க. சரி அதே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டினவர் திரும்ப எந்திரிச்சுட்டார். மறுபடியுமா எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னார். தங்கச்சி வள்ளியம்மா, நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். சரி 20-25 வருஷமா உன்னை நாடக உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் உனக்கு மிகப்பெரிய ரசிகர் வேற. போன வருஷம் நீதி எங்க ஊருக்கு வந்த, அதனால அண்ணன் சொன்னா ஒழுக்கமா கேள்வி உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுன்னு சொன்ன. என்னப்பா ஒருவேளை நாரதர் எதிர்பார்க்கிறாங்க, இன்னையாது ஒருவேளை கதையை தர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க போல அப்படின்ட்டு எல்லா ஊர்கள்லயுமே 1:30 மணிக்கு மேலதான் நாரதரை வெளியில விடுவோம். வள்ளிதர்மன் நாடகம் 2 மணி ஆயிரம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மானாமதியில சரியா 11:30 வெளியில விட்டுட்டான். நாரதர் அங்க இருந்து பாடி வராரு. எப்படி நாராயணா என்ன பாராயணம் அப்படின்னு தானே சொன்னாரு. சரி அதே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டினவர் திரும்ப எந்திரிக்க என்ன எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னார். துப்பாட்டு என்ன நாராயணே நாராயணே நாராயணன் எல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது சாரக்கயிறு அந்த வந்து செத்து போய் 8 வருஷம் ஆச்சு. நீ எதுக்கு அவனுக்கு அடிச்சு தர்ற, ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை வர சொல்றேன், உன் கட்ட வரல வெட்ட வாண்டி கேட்க. நாரதன் கோவிச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டாரு. சரி ஒருவேளை முருகனை எதிர்பார்க்கிறாங்க, தெய்வ பக்தியா இருக்காங்க போல நினைச்சு 4 மணிக்கு மேல அனுப்புற முருகனை என்ன பண்ணிய சரியா 12 மணிக்கு வெளியில விட்டுட்டான். இல்லையா முருகன் அங்க இருந்து பாடி வராரு. எப்படி சம்போ மகா அப்படித்தான் சொன்னார். அதே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டினாலும் திரும்ப எந்திரிக்க. எப்படி எனக்கு உசிரே போயிருச்சு. நான் படக்குன்னு வெளியில ஓடியாந்துட்டேன். ஐயா நுப்பாட்டுங்க,
நீங்க ஊர்ல பெரிய ஆளா இருங்க, முக்கியமான ஆளா இருங்க, இல்ல விழா கமிட்டியில கூட பொறுப்பானவரா இருங்க. இந்த நாடக நடிகர்ல பார்த்தா உங்களுக்கு எப்படி தானங்க தெரியுது? நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன் தானே சொன்னேன். சரி, அப்பத்தான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார். எப்படி? இல்ல தம்பி, வேற ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தேன். பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காரு. பக்கத்து ஊர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தேன். வரும்போது இந்த லோக்கல் சாருக்கு 145ல 2 ஓட்டை வாங்கி குடிச்சு விட்டேன். என்னால உட்கார முடியல, குறுக்கும் கிடக்குது, தலை வலிக்குது. அதே வந்தது வந்துட்டா ஆளுகளை பூரா பார்த்துட்டு போயிரும் தான் வர சொன்னேன். நான் போயிட்டு வரம்ட்டு அந்த முண்டப்பைய கிளம்பிட்டான். கடைசி அப்ப இப்படி காசு வாங்கினியே? கடைசியில உள்ளூர்கார யாரை கேட்ட 6 மணிக்கு முடிக்க நேரத்தை 12 மணிக்கு முடிச்சீங்க நோக்காளி, நீங்க எப்படி காசு வாங்கணும் அப்படின்னு ஊருக்கார கேட்கறாங்க. நாடகக்காரங்க 10 பேரும் கையில கால உள்ளூரும் காசு கொடுக்கல. கடைசியில உள்ளூர் கோவில்ல விட்டு போய் ஆளுக்கு 10 பஜனை பாட்டு படிச்சுதான் காசு வாங்கிட்டு வந்தேன் 5 மணி வரைக்கும். அப்படியும் போய்கிட்டு இருக்கு நாடகக்காரங்க நிலைமை. வாங்க வாங்க. இந்த மாதிரி யாரு மீசக்கார சொன்னாலும் நீ ஒத்துக்கிற கூடாது. ஏ முக்குளம் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் நேதாஜி இளைஞர் பெண் மன்றத்தின் சார்பாகவும் இந்த கைத்தறை அணிவிக்கின்றோம். ஆமா, ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க நேரத்துக்கு அவங்க சரியா வரும். அதுலேயே 9 மணிக்கெல்லாம் நாடக வண்டி ஊருக்குள்ள வந்துருச்சு. ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஐயா கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் தான் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆரம்பிச்சாலும் பிரச்சனை இல்லை ஐயா சொன்னாரு. அதனால அவங்க நேரத்துக்கு நாங்கள் லேட்டா ஆரம்பிச்சாலும் ஏன் நேரத்தை சுருக்கிறேன், அதுக்கு தக்கன சுருக்கிட்டு அவங்க நேரத்துக்கு கதைப்படி ஆளுகளை விட்டுருவோம். நாடகம் சிறப்பா இருக்கும். நீங்க மட்டும் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வந்தவங்களுக்கு வரவேற்பு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு 1 பிளாட்டு 2 பிளாட்டு 1 சென்ட் 2 சென்ட் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டான். பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு உயிரோடு இருக்கும்போது 10 ரூபா 20 ரூபா டீ குடிக்க காசு கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் தன்னுடைய 32 கிராமத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவார்த்து கொடுத்தார். பசும்பொன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா. நன்றி நன்றி. அப்படிப்பட்ட வம்சத்திலேயே நம்மெல்லாம் பிறந்திருக்கோம்னா சந்தோஷப்படணும். ஐயாவுடைய வழிகளிலே அனைத்தையும் பின்பற்றாவிட்டாலும் ஏதோ ஒரு சில வழிகளிலே பின்பற்றி நடக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு ஐயாவுடைய புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணி துவங்குகிறோம். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே, அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில வந்தாரு, என்னிலும் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு.
பசும் பொண்ணுக்கு நம்ம முத்துராமலிங்க தேவரையா குரு பூஜைக்கு வாங்க 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 பசும் பொண்ணுக்கு நம்ம முத்துராமலிங்க தேவரையா குரு பூஜைக்கு வாங்க 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 பசும் பொண்ணுக்கு நம்ம முத்துராமலிங்க தேவரையா குரு பூஜைக்கு கமதி முதுகுலத்தூர் சித்தனந்த திரண்டிருச்சு கமதி முதுகுலத்தூர் சித்தனந்த திரண்டிருச்சு தமிழகத்தில் 8 திசையில் மரவர் கூட்டம் கூடியிருச்சு வாங்க 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 பசுமொழிக்கு எங்கள் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு அக்டோபர் 30 கூடுறாங்க கோடீசானா என் தங்கமே அக்டோபர் 30 கூடுறாங்க கோடீசானா எடுத்து வணங்கிடுவோம் எடுத்து வணங்கிடுவோம் வீர வணக்கம் செய்திடுவோம் வாங்க 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 பசுபொண்ணுக்கு முத்துராமலிங்க தேவரை குரு பூஜைக்கு நீங்க வாங்க 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 பசுமனுக்கு அங்கே முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு மரவர்குல இளைஞர்களே தேவரையா சொந்தங்களே மரவர்குல இளைஞர்களே தேவரையா சொந்தங்களே தேவரையா சாகவில்லை தேவரையா சாகவில்லை அனைத்து சாதியினரும் தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா சாகவில்லை முக்குளத்தர் மக்கள் மனதில் வாழுகின்றார் வாங்க 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 பசுமனுக்கு முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு நீங்க வாங்க 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 பசுமனுக்கு அங்கே முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு எந்நேரத்தில் பொன்னர் மன்னர் வழங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் சித்தநந்தல் கிராமத்திலே எழுந்தார்களை பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் கோவில் புறவி எடுப்பு மற்றும் ஸ்ரீ அழகுநாச்சியம்மன் கோவில் மாவிளக்கு பூஜையை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் பொதுமக்கள் அனைவரும் காண வருக ஸ்ரீ குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி 24/9/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் உயர்திரு முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு மறைக்குளம் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தில் புகழப்பெற்ற கலைஞர்கள் பங்கு வரக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனா உண்மையிலே மாமா இந்த வள்ளி திருமண நாடகம் சொல்ல வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தேன். என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாடக அமைப்பாளர் அண்ணன் வெள்ளாகுளம் வெள்ளச்சாமி வேட்டைச்சாமி போன் அடிக்கல காலையில ஒரு 8 மணி இருக்கும். சரி நாடகம் இன்னைக்கு நம்ம நாடகம் தம்பின்னு சொல்லி போன் அடிச்சார். நான் நாடகத்துக்கு நேற்று ராமநாட்ட பக்கம் போயிட்டு வேன்ல தான் வந்துக்கிட்டு இருந்தேன் நாடக வண்டியில. சரி வந்துகிட்டு இருக்கும்போது வேன்ல வரும்போது ஒரு 8 மணிக்கெல்லாம் போன் அடிச்சார். தம்பி இன்னைக்கு நம்ம நாடகம் நம்ம வந்து சித்தநந்தல் தான் நீ காரியாவட்டில நின்றா சரியா வரும். ஆமா வேனை வரும் அது வழியா ஏறி போயிடலாம்னு சொன்னாரு. சரி அவர் சொன்னது மறுவார்த்தை நான் கேட்டேன். எப்படி அண்ணே நாடகம் என்ன நாடகம்னு கேட்டேன். நாடகம் வள்ளிதர்மன் நாடகம் சொன்னார். வள்ளிதர்மன் நாடகம் சொல்லவும் காரியாவட்டிக்கு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். என்னடா அது அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல. ஏன்னா வள்ளிதர்மன் நாடகம்னா நம்ம நடிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஆனா நேத்து ஒரு நாடகத்துக்கு போனேன். என்ன ஏன்டா அந்த நாடகத்துக்கு போனோம்னு ஆகி போச்சு. என்ன நாடகம் இனிமேல அந்த நாடகத்துக்கே போக கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். அவ்வளவு சிரமமான ஒரு நாடகம். என்ன நாடகம் இந்த மகமாயின்னு சொல்லக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். ஆமா இந்த நாடகம் சாமி நாடகம் தெய்வ பக்தியான நாடகம் தான். ஆனா இந்த நாடகத்துக்கு போகும்போது நான் சந்தோஷமா தான் போனேன். சரி பாதி நேரத்துக்கு மேல மனசு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடகத்துல பப்புன் டான்ஸ் முடிஞ்சது. அந்த நாடகத்துல வேலை கிடையாது. ஆமா சரின்ட்டு 12:30 மணிக்கு பப்புன் டான்ஸ் முடிஞ்சது. வேன்ல போய் தூங்கிட்டேன். ஒரு 1 மணி இருக்கு நாடக அமைப்பாளர் வந்து உசுப்பினார். தம்பி எந்திரிப்பாண்டாரு. நான் கூட என்ன ஊர்ல எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல எந்திரிப்பா அப்படின்னாரு. வேற எது மழையில பெய்தான்னு கேட்டேன். சரி அதுவும் இல்ல எந்திரிப்பாண்டாரு. சரி எந்திரிச்சு என்னதானே பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி அவரை கேட்க அப்பதான் அந்த நாடக அமைப்பாளர் ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி வேற ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்துல இந்த பெரிய கருப்பு போடுறவரு நல்லா இருக்காரு.
இந்த சின்ன கருப்பு போடுற ஆளு 2 கோட்டரை குடிச்சானா 3 கோட்டரை குடிச்சானான்னு தெரியல. தண்ணியை போட்டு மட்டை ஆயிட்டேன் தம்பி, அண்ணன் மானத்தை நீதான் காப்பாற்றணும்னு சொல்றாரு. அண்ணே நான் என்னென்ன செய்யணும்னு அதுக்கு கேட்டேன். அப்பதான் அந்த நாடக அமைப்பாளர் சொன்னார், வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நாடகம் 45,000 வரைக்கும் பேசியிருக்கு, அண்ணன் மானத்தை காப்பாற்ற உனக்கு சம்பளத்துல 500 ரூபா சேர்த்து தரம்ங்கிறார். சரி 500 ரூபா சேர்த்து தராரு, நம்மளுக்கு சீட்டு காசு கட்டுறதுக்கு ஆகுமே அப்படின்ட்டு நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அந்த நாடக அமைப்பாளர் சொன்னார், வேற ஒண்ணும் இல்ல, அந்த சின்ன கருப்பு போடுற ஆளோட துணிமணி பேக்கு உள்ளதே இருக்கு, அந்த துணிமணி எடுத்து மாட்டிக்க, மீசையும் கருப்பசாமி மாதிரி வரைஞ்சுக்க, அந்த அருவாளோட வெளியில வா தம்பின்னு சொல்லிட்டார். நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கிறேன், அண்ணே ஆரம்பத்துல 4வது படிக்கும் போது எங்க ஊர்ல ஹரிச்சந்திர நாடகத்துல முடுக்கான பயலா இருக்கும் போது லோகிதாசன் போட்டிருக்கேன். சரி லோகிதாசன் போட சொன்னா போட்டுருவேன். அதுக்கப்புறம் வள்ளிதர்ம நாடகத்துல நம்பிராஜன் போட்டு அதுக்கப்புறம் தான் பப்புனுக்கு வந்தேன். இந்த வேஷம்லாம் செய்ய சொன்னீங்கன்னா செஞ்சிருவேன், இந்த சின்ன கருப்பு வேஷம் எனக்கு செய்ய தெரியாது, தயவு செய்து மன்னிச்சிருந்தேன்னு சொல்லி அவர் காலில் விழுந்துட்டு, சரி அவர் எந்திரிக்கவும் திரும்படி ஏன் காலில் விழுகிறாரு, சம்பளத்துல உனக்கு 1000 ரூபாய் சேர்த்து தாரு தம்பி, அண்ணன் மானத்தை காப்பாத்துங்கிறாரு. சரி 1000 ரூபாய் கிடைக்குது, நம்ம வீட்டுல ஒண்ணுக்கு 4 லோனை கட்டி வச்சிருக்காங்க, கட்டுறதுக்கு ஆகும்ட்டு நான் என்னதையும் செய்யணும்னு சொல்லி அவர் சொன்னது போல துணிமணியை மாட்டிக்கிட்டு மீசையும் கருப்பசாமி மாதிரி வரைஞ்சுக்கிட்டு அருவாளை புடிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து இருக்கிற சாமியை பூரா கூப்பிடுறேன், கொல்லங்குடி காளி, தாயமங்கலம் முத்துமாரி, இருக்கங்குடி மாறி, திருச்செந்தூர் முருகனையெல்லாம் அழைச்சேன், ஒரு சாமி வரல. அப்பத்தையும் பெரிய இருப்பு போடுறவர் சொன்னாரு, தம்பி இங்க வா, நீ இந்த நாடகத்துல இந்த வேஷத்துக்கு புதுசா வந்து வேஷம் போடுற, நீ விடிய விடிய இல்ல இன்னும் 1.25 வருஷம் நீ சாமி அழைச்சாலும் உன் கொக்கரைக்கு சாமி வராது, நீ ஓரமாத்தியா நில்லுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்ல நான் ஓரமா நின்றுக்கிட்டேன். பக்கத்து மைக்கில நின்று பெரிய இருப்பு போடுறவரு சாமி அழைக்கிறாரு. சாமி அழைச்சதுக்கு அடேப்பா 7 கரகத்துக்கு 70 ஒம்பளை ஆடிடுச்சுக்க, மொந்துன்னு ஊரோட இருக்கிற ஒம்பளையால ஊரை ஆடிடுச்சுக்க, பூரா ஆடி தலையில கரகத்தை தூக்கி வச்சு மங்குன்னு ஆடி ஒரு வழியா கரகத்தை கொண்டு வந்து இறக்கிருச்சு. இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் 2 மணிக்கு மேல அந்த நாடகத்துல ஒரு வேலை வைப்பாங்களாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன கருப்பு போடுற ஆளுதான் அருவா மேல ஏறி நின்றுக்கிட்டு சேவலை கடிக்கணும், கடிச்சு ரத்தம் குடிக்கணும்ல. இந்த வேலை நம்மளுக்கு தெரியாது. அதே நாடக அமைப்பாளர் திரும்படி என்கிட்ட வர்றாரு, எப்படி தம்பி அண்ணன் மானத்தை எப்படியே காப்பாத்திட்டேன், இன்னும் ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செஞ்சிரு, சம்பளத்துல 2000 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோங்கிறார். சரி 2000 ரூபாய் கிடைக்குது, எதுக்குடா சும்மா விடன்னு சொல்லி இப்ப என்ன செய்யணும்னு கேட்டேன். வேற ஒண்ணுமில்ல தம்பி, அருவா மேல ஏறி நின்றுக்க, உன்னை பிடிக்கிறதுக்கு பின்னாடி 10 பேர் இருப்பாங்க, ஒரு ஆளு சேவலை கொடுப்பாரு, சேவலை மட்டும் கடிச்சு துப்பி அண்ணன் மானத்தை காப்பாத்திரு தம்பி, வருஷம் நாடகம் பேசுற ஊரு வேற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கிறேன், அண்ணே நான் அவிச்ச கறி பொரிச்ச கறியை கூட சாப்பிட மாட்டேன், சைவத்துக்கு மாத்து சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது, என்னைய போய் உயிரோட சேவலை கடிக்க சொன்னேன்னா எப்படின்னு சொல்லி அவரோட சண்டை ஓடுற. அப்பதான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அருவா மேல ஏறி நின்றுக்க, உன்னைய பிடிக்கிறதுக்கு பின்னாடி 10 பேர் தைரியமா இருப்பாங்க, அவர் ஒரு ஆள் சேவலை கொண்டு வருவாரு, நீ கண்ணு 2 இரிக்கா மூடிக்க, சேவலை கடிக்கிறதுக்கு பயந்து கிடக்குன்னு சொல்ற இல்ல, கண்ணு 2 இரிக்கா மூடிக்கிட்டு சேவலை கடிச்சு இழுத்துரு தம்பி, உனக்கு 2000 ரூபாய்க்கு 2500 ரூபாய் தாரண்டா சொல்லி காலில் விழுகிறேன், கண்ணை மூடி கடின்றாரு. சரி ஒரு பெரிய மனுஷன் கண்ணை கலங்க விடலாமா, ஒரு மிகப்பெரிய நாடக அமைப்பாளர் வேற, அவர் மனசை கோண விடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவர் சொன்னது போல அருவா மேல ஏறி நின்றுக்கிட்டேன். பிடிச்சிட்டாங்க. இந்த பாடிகார்டு பிடிக்கிறதுக்கு பின்னாடி 10 பேர் அருளோட நிக்கிறீங்க. ஆமா பின்னாடி 10 பேர். அவர் சொன்னது போல எதுக்கு ஒரு ஆளு சேவலை கொடுக்க வர்றாரு. நான் கிட்டத்துல வரவுமே நாடக அமைப்பாளர் சொன்னது மாதிரி கண்ணு 2 இரிக்கா மூடிக்கிட்டேன். சரி இரிக்கா மூடிக்கிட்டு இப்படியே கடிச்சு இழுத்து எரிஞ்சு விட்டேன். எரிஞ்சிட்டு கண்ணத்தான இப்படி திறந்தேன், வாய் ஊரா ஒரே பச்சையா, கழுத்தை கடிச்சா ரத்தம் தானே இருக்கு, பச்சையா ரத்தம் சேப்பாத்தியா இருக்கு. அந்த சேவலை குடுக்க வந்த எடுவட்டவையா அவே ஏற்கனவே 2 கோட்டை குடிச்சிருந்திருக்கான். என்ன ஒண்ணு சேவலை கொண்டு வந்து கழுத்த பக்கெட்டு கொடுக்க போல திருப்பி குண்டிய பக்கெட்டு கொடுத்து கடைசியில குண்டிய புடிச்சு கடிச்சு எடுத்து வாய் ஊரா ஒரே கோழிப்பி. அதோட அந்த நாடகத்துக்கே போக கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். அப்படி இல்லாமல் புனிதமான நாடகம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தில் அடிக்கக்கூடிய அடிய சாமானிகள் நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்தும் அறிந்து பெறுதாலும் சொல்ல வேண்டியது எனது கடமை என்பதனால் நடிப்பிச வேந்தன், நடிப்பிச மன்னன், 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ரான், சப்தசுர நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்புமரியாதைக்குரிய அருமை மாமா, எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய துணை செயலாளருமான கமுதிக்கு அருகாமையிலே உள்ள ஆரைக்குடியைச் சேர்ந்த MK வல்லரசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெறுவார்.
அவருக்கு இணையாக இன்னிசை கோகுலவாணி, பன்னிசை பாடும் பைதமிழ் செல்வி, குயில் எனும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் நல்லாசி பெற்று வரக்கூடிய அன்பு சகோதரி. நீங்கள் பார்க்காத நாடகம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத நடிகர்கள் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் வந்துள்ள வள்ளி வந்து பாடினாங்கன்னா அழுத குழந்தை கூட அமருமா. அப்படிப்பட்ட அற்புதமான குரல் வளத்தை கொண்ட அன்பு சகோதரி, கலைக்காக பிறந்த அரசியாம் மதுரை வல்லாளப்பட்டி மாநகரம் போற்றக்கூடிய MSK கலைமகள் அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக நாடகான பேரரசு, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், இலக்கண செம்மல், புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டதா என்று நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலேயே அஞ்சர பிற்கா வயசிலே பாடவும் மிக திறமையான முறையிலே நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நமது மக்களுக்காக எடுத்து வரைக்கக்கூடிய அன்பிற்கும் பாசுக்குரிய அன்பு அன்னார் எங்களது மேலூருக்கு அருகாமையிலே உள்ள செம்மினிப்பட்டியைச் சேர்ந்த எஸ் ஜெயபார்த்திபன் அவர்கள் கழக பிரியராக தோன்றி உங்கள் அன்பை பெறுவார். அவருக்கு இணையாக ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு திலகம், சென்ற இடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளர்த்தினாலும் வெங்கல குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பெரியக்குரிய அருமை என்னார் அதிகாலையிலே 11 மணி அளவிலேயே முதுகுளத்தூர் தாலுகாவிலே வேலை பார்த்தாலும் நாடக கலை மீது கொண்ட அபிமானியத்தாலே நாடக கலைக்கு சென்று இன்னைக்கு உண்மையை சொல்ல போனால் நமது தெய்வீக திருமணர் தேவரையாவாக இருக்கட்டும், மருதுவர்களாக இருக்கட்டும், இருவருடைய பிறப்பு வளர்ப்பையும் தனது சொந்த கற்பனை திறமையாலே பாடலாக வடிவமைத்து 8 திக்கும் பரப்பி வருகின்ற அன்பிற்கு பாசுக்குரிய அருமை என்னார் எங்களது முதுகுளத்தூர் அருகாமையிலே உள்ள கிடாத்திருக்கை மாநகரம் போற்றக்கூடிய MV முருகன் அவர்கள் ஹார்மோனியம் பாடல் இசைப்பார்கள். செங்கனி வாய் திருந்து சிரித்திடுவாய், தித்தைக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே. செங்கனி வாய் திருந்து சிரித்திடுவாய், செங்கனி வாய் திருந்து சிரித்திடுவாய், தித்தைக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே. தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே. செங்கனி வாய் திருந்து சிரித்திடுவாய். பொங்கும் எழில் பருவம் பெண்களின் இளம் பருவம், சிந்தையில் உறவாடும் இந்த உருவம். பொங்கும் எழில் பருவம் பெண்களின் இளம் பருவம், சிந்தையில் உறவாடும் இந்த உருவம். கண்ணியின் நாவல் தன்னை கடைகள் சொல்லும், கண்ணியின் நாவல் தன்னை கடைகள் சொல்லும். கண்ணீர் எண்ணத்தை சொல்லும் வந்து இன்பத்தை சொல்லும், எண்ணத்தை சொல்லும் வந்து இன்பத்தை சொல்லும். செங்கனி வாய் திருந்து சிரித்திடுவார், தித்தைக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே. செங்கனி வாய் திருந்து சிரித்திடுவார். அடைமோது உணர்வாடி கனடாகவே உள்ளமாடி மாறும் தொடுமாசி கனடாகவே. அடைமோது உணர்வாடி கனடாகவே உள்ளமாடி மாறும் தொடுமாசி கனடாகவே. நிழலாயி உருவான காதல் தன்னை, நிழலாயி உருவான காதல் தன்னை, நினை
சாருக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவான், கோடியடி குமரன் கொட்டுமர சிவேந்தன், மின்னல் அடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தளம் வசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை வாத்தியார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவருமான அரச குலத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் அன்பு வாத்தியார் அவர்களுடைய மாணவருமான அன்பு மாமா திருப்போணம் அருகாமையில் உள்ள அஞ்சூர் நாடாம் ஏனாதியைச் சேர்ந்த எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பில் தபலா இசைப்பார்கள்.
அதுக்கடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அன்பன்னார் பாஸ்டருக்கு மரியாதைக்குரிய நமது வளையங்குளத்தைச் சேர்ந்த வி முருகன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். அடுத்தபடியாக இப்படி எத்தனை இசைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையும் வழங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி, தாளவத்துவான், லயவத்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அருமை மாமா பரம்புவட்டியைச் சேர்ந்த சிவமுருகன் அவர்கள் சீனென்று தளம் செய்ப்பார்கள். நேரம் அதிகமாயிருச்சு, குறைச்சிக்கிறணும். அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த சாப்பாடு சொல்லாம போகலாமா? எத்தனை ரகம், ஆட்டுக்கறிக்கு ஆட்டுக்கறி, கோழிக்கறிக்கு கோழிக்கறி, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க சொல்லி சாப்பாடு. நாடக நடிகர்களுக்கு வயிறார எங்க வீட்டில் சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அதுபோல வந்த நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான முறையில் மனதார வயிறார உணவு உபசரித்த அன்பு சார்ந்த கிராமத்தவர்களுக்கும் நமது நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் சித்தனந்தல் கிராம பொதுமக்கள் அத்தனை அன்புள்ளங்களும் சேர்ந்த அந்த நன்றி அன்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிவொலி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய சிறந்ததொரு ஒளிவொலி ஸ்தாபனம் நமது சாலை மறைக்குளம் மாணவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இனியா ரேடியோஸ் பொண்ணு இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாலை மறைக்குளம் மாணவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இனியா ரேடியோஸ் அதனை சார்ந்த உரிமையாளர் அன்பு அண்ணார் முருகன் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சேர்ந்த அந்த நன்றி அன்றைக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்னைக்கு ஓனரே உட்காந்துட்டார். திருநா அங்கே நம்ம ஊரில் இருக்கா? சரி. அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு மறைக்குளம் மாணவரும் போட்டக்கூடிய முருகன் அண்ணன் அமைச்சிருக்காரு. நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக இப்படிக்கு கிராம பொதுமக்கள் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் சித்தனந்தல் என்பதை குறித்து இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் அன்பு அண்ணார் வெள்ளாகுளம் மாணவரும் போட்டக்கூடிய டி சின்னசாமி ராஜ நடிகர் அவர்களுடைய தவ புதல்வர் டிசி வேட்டைசாமி எம்காம் ராஜ நடிகர் அன்பு அண்ணார் டிசி வேட்டைசாமி எம்காம் ராஜ நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தால் சிறப்பாக அமைத்து நடத்தி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அதற்கடுத்தபடியாக இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளெல்லாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் நமது மானாமதுரை மாநகரம் போற்றக்கூடிய தாய் மீடியா மேடை நாடகம் யூடியூப் சேனல் நிறுவனர் அன்பு அண்ணார் மாசானம் அவர்களுக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் அவர்களுக்கும் சேர்ந்த அந்த நன்றி அன்றைக்கு வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, சின்னந்திர சிட்டு, செண்பவள மொட்டு, இளைஞர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொலா புட்டு, நமிதா இடுப்பு, நயன்தரா மடிப்பு, நடுவுலை ஒரு அடுப்பு, அன்பு உள்ளம் எங்களது கடப்பாறையை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த கேபி லைலா அவர்கள் டான்ஸ் காமி. நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் பாடும் மொழியிலே பாடும் மொழியிலே நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும்
இசையினில் மயங்கியே இசையினில் மயங்கியே மனம் நாடுதே மனம் நாடுதே பசங்களை போலே வந்து அசைந்து ஆடும் பின் புறாவி மாயமெல்லாம் நான் அறிவேன் நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் வெட்டிக்காருக்கு ஆசை கோளாற பத்தியில என்ன என்னத்த சொல்ல என்னடா அது பொம்பளை புள்ள பேர சொன்னது பெருமையா பாடுறேன் அருணிச்சு பாடுறீங்க ஆமா பாடி என்ன செய்ய ஏன் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல எதுப்பா இன்னும் 20 வருஷம் போகட்டும் சரி ஓரமா உட்காந்து பெட்டியை தேமுக்கணும் இன்னும் 25 வருஷம் போகட்டும் என்ன பண்ண போற? என் மாமே மிருதங்கந்தே வாசிக்கணும் சரி இன்னும் 30 வருஷம் போகட்டும் அண்ணன் ஆல்ரவுண்டே வாசிக்கணும் நீ என்ன பண்ண போற ஆனா விடியிற வரைக்கும் மேடையில ஓட்டு உருட்ட போறது பெரட்ட போறது அமுக்க போறது பூரா பப்புனு நான் ஒரு ஆள் தான் நீங்க பூரா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் ஆமா காரணம் என்ன எங்க அப்பன் கோமன் அவுத்த நேரம் அந்த மாதிரி ஆமா ஆமா நான் வந்து அமைக்கிட்டே இருக்கணும் நீங்க வேடிக்கை அது பார்க்கணும் உண்மைதான் ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு இதுல என்ன நான் மேடையில ஓட்ட அமுக்குறேன் சரி ஆனா நீங்க அவரு என்ன சொல்லாத ஆமா ஒரு சில ஆள் அப்படி இருக்கு ஆ, இருந்தாலும் மிருதங்க இருக்கிறபடியாக ஆ. நேரம் ஆயிடுச்சுல வச்சாரு கட்டும் ஆச்சுவான் உங்களை மத்தியிலே நின்று கொண்டு பேசிக் கொண்டு வருபவன் உங்களிலே ஒருவன் உங்களால் வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் ரென்ற சுதி சிவரஞ்சனி ராகத்து புகழ் மானாமதுரையைச் சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களது சிசியன் காரியாபட்டிக்கு அருகாமையில் உள்ள மாந்தோப்பைச் சேர்ந்த எஸ்கே ஆனந்தராஜ் பவன் மற்றும் பல இடங்களில் பங்கேற்க உள்ளேன் உங்களது அன்பும் ஆதரவும் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடுவோம் அனுப்பலாம் நானே நின்றுக்கிறேன்னா நேரம் அதிகமாக போய் காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும் அதனால நமக்கு தெரியும் யாரா இந்த நேரத்துக்கு கரெக்டாக அனுப்பிச்சுட்ருவோம் அதெல்லாம் அனுப்பிடுவாங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாட்டில் என்ற மழை புரிஞ்சு விளையணும் எல்லோருமே நல்லா இருக்கணும் நம்ம நாடு என்ற சுகம் முங்கி வளரணும் எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாட்டில் என்ற மழை புரிஞ்சு விளையணும் கற்றவங்க கல்லாதவங்க படிச்சவங்க படிக்காதவங்க கற்றவங்க கல்லாதவங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாட்டில் என்ற மழை புரிஞ்சு விளையணும் நமது நாட்டில் என்ற மழை புரிஞ்சு விளையணும் சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே இந்த தேச நாடு கண்டெடுத்த தங்கமே சிவகங்கை சீமையாண்ட